குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி யுவர் ஸ்பேஸ் போயம் பார்த்தோம் இல்லையா, அந்த போயமில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் டூ. வை ஷுட் வி ஸ்பீக் ஜென்ட்லி? ஏன் நம்ம ரொம்ப ஜென்டிலாக பேசணும், ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப கைண்டாக ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பேசணும்? The hard words that we speak will destroy the good deeds that we have done, and so we should speak gently. அதாவது நம்ம மற்றவங்ககிட்ட ஹார்ஷாக பேசுகிறோம் அப்படின்னா நாம் எவ்வளோ தான் நல்லது செஞ்சுருந்தாலும் அது என்ன ஆகாது, எடுபடாது அந்த இடத்துல. ஸோ நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த இடத்துல நீ ஒரு டைம் ஹார்டாக பேசிட்டு அப்படின்னா உன்னோட கேரக்டரே அந்த இடத்துல ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜென்டிலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா ஏன் ஜென்டிலாக பேசணும் அப்படின்னு? ஓகேங்களா? ஓகே. த ஹார்ட் வேர்ட்ஸ் தட் வி ஸ்பீக் வில் டெஸ்ட்ராய் த குட் டீட்ஸ் தட் வி ஹாவ் டன், அண்ட் ஸோ வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? வாட் டு யூ இன்ஃபர் அபவுட் ஸ்பீக்கிங் வித் அதர்ஸ் ஃப்ரம் திஸ் போயம்? இப்போ இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க, மற்றவங்ககிட்ட பேசுகிறத பற்றி நீ என்ன நினைக்கிற, அதாவது என்ன யூகிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரம் திஸ் போயம் ஐ இன்ஃபர் டு ஸ்பீக் ஜென்ட்லி வித் அதர்ஸ். மற்றவங்ககிட்ட என்ன பண்ணணும், ரொம்ப ஜென்டிலாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை அதை நான் யூகிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபர் அப்படின்னா யூகிக்கிறது, இல்லை திங்க் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கலாம். ஃப்ரம் திஸ் போயம் ஐ இன்ஃபர் டு ஸ்பீக் ஜென்ட்லி வித் அதர்ஸ். மற்றவங்கக்கிட்ட ஜென்டிலாக பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த போயமிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது செகண்ட் கொஷின். தேர்ட் ஒன், வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி? இப்போ நம்ம மற்றவங்கக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்ன நடக்கும், என்னென்ன தீமைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி வில் மார் அவர் குட் டீட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். மற்றவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஹார்ஷாக பேசுறதுனால நம்ம நல்ல விஷயங்கள், நம்ம ஏதாவது நல்லது செஞ்சிருந்தால் கூட அது தெரியாது. நம்மளுடைய ஹேபிட்டே அது நம்ம ஹார்ட்ஸாக பேசுகிறதுனால நம்மளுடைய ஹேபிட், பழக்க வழக்கங்களே, நம்மளுடைய கேரக்டரே அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. அண்ட் இட் வில் நாட் பிரிங் பீஸ் அண்ட் லவ் இன் டு அவர் லைஃப். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அமைதி இருக்காது, ஒரு பாசம் இருக்காது. யாருமே நம்மளை ஒரு ரெஸ்பெக்டாவோ இல்லை ஒரு பாசமாகவோ நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்கோம். இப்போ அவங்கக்கிட்டேருந்து நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அதே போல் நம்ம ஹார்ஷாக பேசணும் அப்படின்னா நாம் செஞ்ச நல்ல விஷயங்கள், நம்மளோட கேரக்டர் எல்லாத்தையுமே அது ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கிங் ஹார்ஷ்லி வில் மார் அவர் குட் டீட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் அண்ட் இட் வில் பிரிங் பீஸ் அண்ட் லவ் இன் டு அவர் லைஃப். ஓகே, ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். Why does the poet tell us to speak gently to young children? ஏன் poet young children கிட்ட ரொம்ப ஜென்டிலாக பேசணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, ஸ்பீக்கிங் ஜென்ட்லி வித் த யங் சில்ட்ரன் பிகாஸ் they have the ability to tolerate anything. இப்போ இந்த வயசில் அவங்க எல்லாமே என்ன பண்ண போகிறாங்க, சமாளித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வளர போகிறாங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப ஜென்டிலாக பேசணும் அப்படின்னா அது அவங்க மனசில், ஆள் மனசில் அப்படியே தங்கியிருக்கும். அவங்க நம்மக்கிட்டேருந்து கற்றுப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட ரொம்ப பாசமாகவோ அன்பாக பேசுகிறதுனால அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், மற்றவங்கக்கிட்ட அதே போல் ரொம்ப பாசமாக, ரொம்ப ஜென்டிலாக பேசுவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க குழந்தைங்கிட்ட என்ன பண்ணணும், ரொம்ப ஜென்டிலாக பேச சொல்லி. அந்த யங் சில்ட்ரனோட திங்கிங், இமேஜினேஷன் எல்லாமே என்னாகும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த வயசில் அவங்க எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி சமாளித்து தான் வரணும். ஸோ அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அன்பை எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதனால் அவங்ககிட்ட நம்ம ஜென்டிலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கிங் ஜென்ட்லி வித் த யங் சில்ட்ரன் பிகாஸ் தே ஹாவ் த எபிலிட்டி டு டாலரேட் எனி. ஓகே, ஃபிஃப்த் கொஷின். ஹவு ஷுட் யூ ஸ்பீக் வித் ஓல்டு பீப்புள்? ஓல்டு பீப்புள்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம போயமில் பார்த்தோம் இல்லையா, அதுதான். We should speak gently with the old people. Old people என்னது, aged people. Because they are already sad and tired. அவங்க ஏற்கனவே எப்படி இருப்பாங்க, ரொம்ப சேடாக, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஆல்மோஸ்ட் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய நாட்களில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்கள எப்படி இருக்கும், ரொம்ப அமைதியான ஒரு நல்ல ஒரு லைஃப்பை, ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷமாக, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப பாசமாக பேசணும். அந்த டைம் இஸ் பிரீஃப் இன் திஸ் வேர்ல்டு.
we should allow them to leave this world in peace. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு அவங்க என்ன பண்ணணும் போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஓல்டு பீப்புள்கிட்ட ரொம்ப ஜென்டிலாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸும் நல்லா ஒரு 2 or 3 டைம்ஸ்க்கு மேலே கூட எழுதி பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத அளவுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம் இருக்குது, அதை பார்த்தலாம். பிக் அப் த வேர்ட்ஸ் வித் ரைம் with the given words and write similar rhyming words on your own. அதாவது இது வந்து போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சிமிலராக ஓரியன்டாக இருக்கக்கூடிய வேறு ரைமிங் வேர்ட்ஸ் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார், மார், பார், ஃபியர், ஹியர், தேர், இது நம்ம ஓனாக எழுதுறது. இதெல்லாம் இருக்கும். லோ, ஃப்ளோ, இல்லை இது ரெண்டுமே நம்ம ஓனாக எழுதுறது தான். இது மட்டும் போயமில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? லோ, ஃப்ளோ, ஸ்லோ, கைண்ட், பைண்ட், மைண்ட், ரிமைன், கெயின், ரைன், they may say. இதே போல் நீங்கள் இன்னும் வேறு வேர்ட்ஸ் கூட எழுதிக்கலாம். உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் வேறு ஏதாவது ரைமிங்காக இதே சிமிலியர் ரைமிங் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ரைமிங் ஸ்கீம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ரைமிங் ஸ்கீம் இந்த போயமில் யுவர் ஸ்பேஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் இதிலேருந்து தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யுவர் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய ரைமிங் ஸ்கீம் இதில் இருக்குது. ஸோ இந்த போயமை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த போயம்லேருந்து எந்த லைன்ஸ் கொடுத்து கேட்டாலுமே ஏபி தான் வரும். சரிங்களா? யுவர் ஸ்பேஸ்லேருந்து எந்த லைன்ஸ் வந்தாலுமே ஏபி தான். ஏன்னா எல்லாமே ஒரே சேமாக நம்ம போயம் நடத்தும் போதே பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான். லைன்ஸ் ஃப்ரம் த போயம் ரைமிங் ஸ்கீம் இப்படி கொடுத்துட்றாங்களா? சரிங்களா? மேலே என்ன கேட்டிருக்காங்க? டேக் ஏ ஸ்டான்ஸா ஃப்ரம் த போயம், ரைட் இட் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ரைமிங் ஸ்கீம். என்னென்னு கொஷின் கேட்பாங்க? ஃபைண்ட் த ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க. இப்போ 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணணும்? அந்த லைன்ஸ் வச்சு நம்ம ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். ஃபார், மார், ஃபியர், ஹியர். ஓகேங்களா? இப்போ ஃபார்க்கு என்ன கொடுத்தோம்? ஏ கொடுத்தோமா? ஃபியர் இது ரெண்டும் ஒரே ரைமிங்காக இருக்கா? இல்லை. அப்போ என்ன கொடுக்கணும்? செகண்டு பி தான் வரும். அடுத்து மார், ஃபார், மார் இது ரெண்டும் ஒரே ரைமிங்காக இருக்கா? அப்போ இங்கே என்ன ரைமிங் ஸ்கீம் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபியர், ஹியர் இது ரெண்டும் ஒரே ரைமிங்காக இருக்கா? இங்கே என்ன ரைமிங் ஸ்கீம் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ என்னது ரைமிங் ஸ்கீம்? ஏபி. ஓகேங்களா? இந்த ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், 5 கொஷின் ஆன்சர்ஸ் இதெல்லாமே படிச்சுட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.